இந்த இடைத்தேர்தலில் முக்கியமாக வைக்கப்பட்ட பாயிண்ட் 2 பாயிண்ட். ஒன்று கள்ளக்குறிச்சி. காரணம் அதுலேயும் பாதிக்கப்பட்டது ரொம்ப விளிம்புநிலை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அது இன்னும் சொல்லப்போனால் அது விக்கிரவாண்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இன்னொன்று பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில தலைவரோட கொலை. விளிம்புநிலை மக்களின் ஓட்டை பாதிக்குங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ரெண்டுக்கும் ஆளுங்கட்சி திமுக நடவடிக்கை எடுத்தது. அப்ப இந்த 2 இஷ்யூவும் தேர்தலில் பிரதிபலிக்கல. இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று ஜாதி சார்ந்தது, இன்னொன்று மதம் சார்ந்தது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பாமகவுக்கு என்ன நிலைமையோ அது பாஜகவுக்கும் பொருந்தும். உதாரணமா அதிமுக ஓட்டு இல்லாம பாரதிய ஜனதா ஜெயிக்க முடியாது. பாரதிய ஜனதா செல்வாக்குள்ள பகுதிகளில் பாரதிய ஜனதா ஓட்டு இல்லாம அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. பாமகவுக்கு அதிமுக ஓட்டு இல்லாம ஜெயிக்க முடியாது. பாமக செல்வாக்குள்ள பகுதியில் பாமக ஓட்டு இல்லாம அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. ஜனநாயகத்துல மக்கள் எந்த அழுத்தத்துக்கும் உட்படாம சுதந்திரமா வாக்களிக்கணும். அப்படி சுதந்திரமான வாக்கு இடைத்தேர்தலில் சாத்தியமாங்கிறதே எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு. பாமகவே அந்த காரணம் சொல்லித்தான் ஒரு 13 வருஷமா அவங்க இடைத்தேர்தலை போட்டியிடல. விக்கிரவாண்டியில ஏன் போட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க விசித்திரமான காரணம் சொன்னாங்க. ஆனா நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, தங்களோட ஓட்டு வங்கி இதுதான் என்று பேர வலிமையை பெருக்குவதற்கு தான் அவங்க போட்டிட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்துகின்றன? 7 மாநிலங்களில் தமிழ்நாட்டை சேர்த்து 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருது தற்போது. அதில் 11 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி முன்னிலையில் இருக்காங்க. 2 இடங்கள்ல மட்டும்தான் ஆளுங்கட்சி பின்னடைவில் இருக்கு. அந்த 2 இடங்கள்ல ஒன்று முக்கியமானது உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் ஒரு பெரிய இந்துத்துவ மாநிலம். நீங்க அங்க போனீங்கன்னாலே தெரியும், ஒரு முரட்டு பக்தியா இருக்கும். போலோ கங்கா மாதா கி ஜேங்கிறத முரட்டுத்தனமா சொல்லுவாங்க. மத்திய பிரதேசம் முரட்டு இந்துத்துவ மாநிலம். அங்க பிஜேபி ஜெயிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. உத்தரகாண்ட்ல பிஜேபி தோத்தா அது பயங்கரமான ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டும் இல்ல, அதிர்ச்சியும் கூட. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர் 68,000 வாக்குகள் பெற்று தற்போது வரை முன்னிலையில் இருக்கார். அமோக வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வாக்கு வித்தியாசமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் இருக்குது பாமக வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும். எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்கட்சி வேட்பாளர் பின்னடைவு என்பது ஒரு புதிய செய்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இடைத்தேர்தல்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கான அனுகூலம் தான். ஆனால் ஒரு புறக்கணிப்பு நடந்திருக்கு அதிமுக. அப்போ இதே மாதிரியான புறக்கணிப்பு நடந்த வேறொரு இடைத்தேர்தல் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அது 2015 ஆர்கே நகர். அதாவது 2014 ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை, குமாரசாமி கோர்ட்டில் விடுதலை. அதுக்கு பிறகு அவங்க எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகணுங்கிற நிர்பந்தம் ஏற்படும் போது ஆர்கே நகரில் வெற்றிவேல் எம்எல்ஏ வெற்றிவேலை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு அங்கே ஜெயலலிதா நின்றார்கள். திமுக புறக்கணித்தது அந்த தேர்தலை. இதே காரணங்கள் தான். கிட்டத்தட்ட இப்போ அதிமுக சொல்கிற இதே காரணம் தான். அப்போ திமுக புறக்கணிக்கும் போது திமுக வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பாளர்கள்? இந்த விவாதம், இப்போ என்ன விவாதம் நடந்துச்சோ அதே விவாதம். ஆனாலும் கிட்டத்தட்ட 85% மேலே வாக்குப்பதிவு ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 82%. அது தேர்தல் புறக்கணிப்பு காரணமாக வாக்குப்பதிவு குறைவதில்லை என்பதுதான் எனது பார்வை. என்ன காரணம்னா, அந்த கோர் ஓட்டர் இருக்காங்கல்ல, ஓட்டுத்தான் ஆகணும். இந்த கோர் ஓட் பேங்க்கு ரொம்ப அணுக்க தொண்டர்கள் தான். ஆதரவாளர்களை நம்ம கோர் ஓட் பேங்க்னு சேர்க்கக்கூடாது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் பூத் லெவலில் வேலை பார்க்குறவங்க தான் கோர் ஓட்டர். அவங்க எப்போதுமே ஒரு 5,000 10,000க்கு மேலே போகிறதில்ல. அவங்க மட்டும் வேணால் புறக்கணிக்கலாமே தவிர மற்றபடி ஆதரவாளர்கள் ஜெனரல் ஓட்டர்ஸ் புறக்கணிக்க மாட்டாங்க. இடைத்தேர்தல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பெரிய அளவுக்கான பண நடமாட்டம் இருக்கிற ஒரு விஷயம். அப்போ பணம் வாங்கிட்டு ஓட்டு போட தான் செய்வாங்க. எனவே 80% மேலே ஓட்டுப்பதிவு வருங்கிறது தான் என் கருத்து. நான் அதைத்தான் பல தொலைக்காட்சி பேட்டிகள்லையும் சொன்னேன். இப்போ 82% வரும்போது பாமகவோட கோர் ஓட் பேங்க் என்னவோ அதுக்குள்ளே தான் நிற்பாங்க. கோர் ஓட் பேங்கு, ஆதரவாளர்கள் மற்றும் அந்த வன்னிய சமூகத்தினர். அது 40,000க்கு மேலே போகாது என்பதுதான் என் கருத்து. அதோட குறையும். அப்போ திமுக பெரிய அளவுக்கான வெற்றி 70%, 65% பெரிய அளவுக்கான வெற்றினா அது அப்படியே அடுத்த பொது தேர்தலில் பிரதிபலிக்குமானா பிரதிபலிக்காது. இதே விக்கிரவாண்டியில் 2019 அதிமுக வெற்றி, 2021 தோல்வி. காரணம் என்னன்னா, இடைத்தேர்தல்ங்கிற அந்த ஃபார்முலாவே வேற, பொது தேர்தல்ங்கிற ஃபார்முலாவே வேற. அப்போ ஒரு இடைத்தேர்தல் முடிவுகளை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கே பொது தேர்தலையும் வெற்றி கிடைக்கும்னு அனலைஸ் பண்ண முடியாது.
பல உதாரணங்கள் இதில் நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டு உதாரணங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் முக்கியமாக வைக்கப்பட்ட பாயிண்ட் 2 பாயிண்ட். ஒன்று கள்ளக்குறிச்சி. காரணம் அதுலேயும் பாதிக்கப்பட்டது ரொம்ப விளிம்புநிலை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அது இன்னும் சொல்லப்போனால் அது விக்கிரவாண்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி. அது சாராய மரணங்கள் குறித்து பெரிய அளவுக்கான வாத பிரதிவாதங்கள் நடந்தது. இன்னொன்று கொலை, பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில தலைவரோட கொலை. அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. விளிம்பு நிலை மக்களின் ஓட்டை பாதிக்குங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ரெண்டுக்கும் ஆளுங்கட்சி திமுக நடவடிக்கை எடுத்தது. சாராய மரணங்களுக்கு சட்டத்தை திருத்தினாங்க. சட்டம் இப்போ கவர்னரால் ஒப்புதலும் கொடுக்கப்பட்டு விட்டது. அதிக தண்டனைங்கிற சட்ட திருத்தம், 10 லட்சம் ரூபா பணம், அது குறித்த பொதுவெளி விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அந்த நிவாரணம் தரப்பட்டது என்பது உண்மை. அதற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நேரடியாகவே போய் முதலமைச்சர் போய் ஆறுதல் கூறி அந்த சமாதானம் ஏற்படுத்த முயற்சித்தார். இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ இந்த 2 இஷ்யூவும் தேர்தலில் பிரதிபலிக்கலை. இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு வன்னியர் தொகுதியில் வன்னியர் கேண்டிடேட் போட்டாலும் நான் வன்னியர் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியுங்க, பெரிய ஓட்டு வாங்க முடியும். அது நீங்கள் எல்லா தொகுதிக்கும் பொருந்தும். முக்குளத்தூர் அதிகமாக உள்ள தொகுதியில் வெறும் முக்குளத்தூர் ஓட்டு வங்கியை மட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது. எனவே இதில் கிடைக்கிற பாடம் என்ன? அதாவது பாமக 20%, 25% வந்தாலே என்னைய கேட்டால் அது பெரிய வெற்றின்னு தான் நான் எடுத்துக்கிடுவேன். 30% வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய வெற்றின்னு தான் எடுத்துக்கிடணும். ஆனால் பாமகவுக்கான எதிர்காலம், அதாவது நாளைக்கு இந்த தேர்தல் முடிவு 2026 கூட்டணியில் பிரதிபலிக்குமா? இதான நம்ம அப்படித்தானே பார்க்கணும். அப்போ பாமக நாளை இன்னொரு கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் என்றால், இப்போ அவங்க தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்காங்க. பாரதிய ஜனதா ஓட் பேங்கு, பாரதிய ஜனதா ஓட் பேங்கு விக்கிரவாண்டியில் கிடையாது. சில தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு ஓட் பேங்க் இருக்கு, அதாவது மேற்கு மண்டலம், இப்போ கன்னியாகுமரி. ஆனால் அங்கே அவங்க தான் நிற்பாங்க. அதாவது பாமகவும் பாரதிய ஜனதாவும் பல வகையில் ஒன்று தான், பாக்கெட் ஓட் பேங்க். ஒன்று ஜாதி சார்ந்தது, இன்னொன்று மதம் சார்ந்தது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ பாமகவுக்கு என்ன நிலைமையோ அது பாஜகவுக்கும் பொருந்தும். குறிப்பிட்ட பகுதியில் செல்வாக்கு இருக்கும், அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவங்க தான் நிற்பாங்க. அப்போ அவங்க ஓட்டால இன்னொரு கட்சிக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா இன்னொரு கட்சி ஓட்டு தேவை. இது ஒரு விசித்திரமான சூழல். உதாரணமாக அதிமுக ஓட்டு இல்லாமல் பாரதிய ஜனதா ஜெயிக்க முடியாது. பாரதிய ஜனதா செல்வாக்குள்ள பகுதிகளில் பாரதிய ஜனதா ஓட்டு இல்லாமல் அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. பாமகவுக்கு அதிமுக ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பாமக செல்வாக்குள்ள பகுதியில் பாமக ஓட்டு இல்லாமல் அதிமுகவில் ஜெயிக்க முடியாது. இப்போ மக்களவை தேர்தல் சேலம், பாமக ஓட்டு அதிமுக கிடைச்சிருந்தா இன்னும் நெருக்கடி கொடுத்துருக்கலாம், ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம் சேலத்தில். ஆனால் செல்வ கணபதி பெரிய ஆர்கனைசர், அவரை தாண்டி ஜெயிக்கிறது கஷ்டம் என்றாலும் கூட ரொம்ப கௌரவமாக இருந்திருக்கும். இது தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு சிக்கல். தமிழ்நாடு முழுவதும் பரவலான செல்வாக்கு, அந்த செல்வாக்கு எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபராக மாறுது, இதுதான் இந்த இடைத்தேர்தல் உணர்த்துவதாக நான் கருதுறேன். ரைட் சார். ஒருவேளை அதிமுகவும் இந்த இடைத்தேர்தலில் கிளம்புறாங்கன்னா மும்முனை போட்டியாக நிலவு இருக்கும் இல்லையா? அப்போவுமே இதே ரிசல்ட் தான் வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைனா இன்னும் நெக் டு நெக் திமுகவுக்கு ஒரு சவாலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெக் டு நெக் வரவே வராதுங்க இடைத்தேர்தலில். அது ரொம்ப ரொம்ப கடினம். நான் பார்த்த இடைத்தேர்தல் எது தெரியுமா? பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சி தோத்தது திண்டுக்கல் தான். அது 1973. அது திண்டுக்கல்ல வேலை பார்க்குறேன். அதிமுக போட்டி போடுறது ரெட்டையில முதல் சின்னம் அங்கே தான். எம்ஜிஆருங்கிற அந்த மிகப்பெரிய பிம்பம் அது திமுக 3வது இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஸ்தாபன காங்கிரஸ் பெரிய வலிமையான சக்தி. இந்திரா காங்கிரஸ் மத்திய ஆளுங்கட்சி. இப்போ எப்படி பிஜேபியோ அதே மாதிரி இந்திரா காங்கிரஸ் அவங்களும் கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. பட் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது, லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்தாற்போல் பல இடைத்தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த காலகட்டம் வேற, இப்போ அந்த காலகட்டம் இல்லை. இது போக இப்போ இடைத்தேர்தல்ங்கிறது ஆளுங்கட்சி எல்லா அதிகார பலம் பணபலம் எல்லாத்தையும் காட்டுற ஒரு இடம்னு ஆகிப்போச்சு. அதிமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் இப்படிதான் வந்தது. அது ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கிறாங்க. அது சரியாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. ஜனநாயகத்தில் மக்கள் எந்த அழுத்தத்துக்கும் உட்படாமல் சுதந்திரமாக வாக்களிக்கணும். அப்படி சுதந்திரமான வாக்கு இடைத்தேர்தலில் சாத்தியமாங்கிறதே எனக்கெல்லாம் சந்தேகமாக தான் இருக்குது. பாமகவே அந்த காரணம் சொல்லி தான் ஒரு 13 வருஷமாக அவங்க இடைத்தேர்தலை போட்டியிடலை. விக்கிரவாண்டியில் ஏன் போட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க விசித்திரமான காரணம் சொன்னாங்க. ஆனால் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, தங்களோட ஓட்டு வங்கி இதுதான் என்று பேர வலிமையை பெருக்குவதற்கு தான் அவங்க போட்டிட்டாங்க. அப்போ இடைத்தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்துகின்றன? இடைத்தேர்தலில் 2வது இடத்திற்கு வந்த கட்சி எதுவோ அந்த கட்சிக்கான ஓட்டு வலிமை என்னங்கிறத உணர்த்துது. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கிடணும். அதாவது எல்லா அழுத்தத்துக்கும் உட்படாம
எந்த பணபலத்துக்கும் உட்படாம ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓட்டு போடுதுல. அதிமுக இருந்தாலும், பாமக இருந்தாலும், பிஜேபி இருந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து நான் சொல்றேன். அந்த கோர் ஓட் பேங்கை வச்சு எதிர்கால கூட்டணி அமைப்பதற்கு இந்த முடிவுகள் வந்து நமக்கு உணர்த்துது. ஏன்னா இது பழைய உதாரணங்கள் நிறைய இருக்குங்க. இப்போ 2009 காலகட்டத்தில் 5 இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்தது. ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக 5 இடைத்தேர்தலையும் டிஎம்டிகே வந்து கெயின் பண்ணுச்சு. அடுத்த 1.5 வருஷத்துல வந்த தேர்தலில் டிஎம்டிகே அதிமுக கூட்டணி, தேமுதிக அதிமுக கூட்டணி. ஏன்னா அந்த ஓட் பேங்க் அவங்க முதல்ல 8%, 9%, 10% வரைக்கும் இருந்தாங்க 2006, 2009 வரைக்கும். இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு கூடுதலான ஓட்டு சதவீதத்தை கொடுத்தது. கூடுதலான ஓட்டு சதவீதம் பேர வலிமையை பெருக்குவதற்கு உதவியா இருந்தது. 2011 தேர்தலில் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனார். இப்படி பல விஷயங்களை நம்ம இதில் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ இயல்பாக இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு மக்கள் அப்படியே கொடுத்து விட்ட நற்சான்றிதழ் நான் எடுத்துக்கவே மாட்டேன். அப்படி கிடையாது, நிச்சயமா கிடையாது. இல்லை, இங்கே தான் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆளுங்கட்சிக்கு கிடைச்ச நற்சான்றிதழ் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுன்னா 40 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி திமுக கூட்டணி, இப்போ இடைத்தேர்தலையும் வெற்றி. இதே ஒரு மைண்ட் செட்டோடு அவங்களால சட்டமன்ற தேர்தல் அணுக முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆன்டி இன்கம்பன்சி அங்கே ஒர்க் ஆகும் இல்லையா? மக்களவை தேர்தல் வேற பால் கேம்ங்க, சட்டமன்ற தேர்தல் வேற பால் கேம். சட்டமன்ற தேர்தலில் நமக்கு உள்ளூர் செல்வாக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து உள்ளாட்சி தேர்தலை விட ஒரு ஷேடு பெட்டர், அவ்வளோதான். உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எப்படி நமக்கு லோக்கல் செல்வாக்கு வேணுமோ அதே மாதிரி தான் லோக்கல் செல்வாக்கு, லோக்கல் பிரச்சனை எல்லாமே சட்டமன்ற தேர்தலில் அலசப்படும். சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் மாதிரி ஸ்டார் வேட்பாளர் 200 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு கட்சியிலையும். அவங்க செல்வாக்கு இருக்கும். கட்சி செல்வாக்கு, சின்ன செல்வாக்கு, தலைவர் செல்வாக்கை தாண்டி கேண்டிடேட் மெரிட் அது எப்போதுமே வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் 2019 38 தொகுதியில் திமுக ஜெயிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட 70 தொகுதியில் ஜெயிச்சிருச்சு, 70 சட்டமன்ற தொகுதியில். அது நீங்கள் எப்போதுமே பார்க்கலாம். எனவே அப்படியே வந்து ஆளுங்கட்சி இதை தனக்கான சர்டிஃபிகேட், குட் சர்டிஃபிகேட்னு எடுத்துக்கூடாது. குறைபாடுகள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சி முயற்சிக்கணும். இப்போ அரசு ஊழியர் குறைபாடு இருக்குங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அது திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் ப்ராமிஸ் பண்ண விஷயம். பல மாநிலங்களில் அதை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து அது அரசு ஊழியர் வந்து என்னோட நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது அதை அவங்க சொல்கிறாங்க, அது பெரிய மனக்குறையாக இருக்குங்க, அதுக்காக தான் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். இப்போ வந்து அது இவ்வளோ காலதாமதம் ஆகுது, எப்போ கொண்டு வருவாங்க, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இப்படி பல குறைகள் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் நம்பர் 1 லீடராக இருக்கார், அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்டி இன்கம்பன்சி வரத்தான் செய்யும் 2026. விக்கிரவாண்டி வெற்றி என்பது ஆளுங்கட்சிக்கான மிதப்பாக மாறக்கூடாது. ரைட் சார். அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறுவது போல் மொத்தம் 7 மாநிலங்களில் தமிழ்நாட்டை சேர்த்து 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருது தற்போது. அதில் 11 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் தான் வெற்றி முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்போது வரை நிலவிக்கிட்டு இருக்குது. முடிவுகள் மாறலாம், ஆனால் இந்த முன்னிலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 13 இடைத்தேர்தல் ஒன்று கழிச்சிருக்க 12 இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியை தவிர்த்து பார்த்தா 12 இடைத்தேர்தல், மொத்தம் 13 இடைத்தேர்தல் வைத்தா 2 இடங்கள்ல மட்டும்தான் ஆளுங்கட்சி பின்னடைவில் இருக்கு. அந்த 2 இடங்கள்ல ஒன்று முக்கியமானது வந்து உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் ஒரு பெரிய இந்துத்துவ மாநிலம். நீங்க அங்க போனீங்கன்னாலே தெரியும், ஒரு முரட்டு பக்தியா இருக்கும். போலோ கங்கா மாதா கி ஜேங்கிறத வந்து முரட்டுத்தனமா சொல்லுவாங்க. அது ஒரு முரட்டு இந்துத்துவ மாநிலம். மத்திய பிரதேசம் முரட்டு இந்துத்துவ மாநிலம். 95%, 97% இந்துக்கள் நிரம்பிய ஒரு மாநிலம். நம்மளோட எல்லாமே பசுவதையிலிருந்து எல்லாமே சதி வரைக்கும் எல்லாமே மத்திய பிரதேசத்திலிருந்து வந்தது தான். அங்க வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. உத்தரகாண்ட்ல பிஜேபி தோத்தா அது பயங்கரமான ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டும் இல்லை, அதிர்ச்சியும் கூட. இமாச்சல பிரதேசம் பிஜேபி ஜெயிச்சிரும்னு எதிர்பார்த்த விஷயம், ஆனா ஜெயிக்கல. வெஸ்ட் பெங்கால்ல நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த 4 இடைத்தேர்தல்கள்ல 3 வந்து பிஜேபி இருந்த தொகுதி. பிஜேபி இருந்த தொகுதி அது இழக்குது என்ற வகையில வெறுமனே ஆளுங்கட்சி மட்டும் ஜெயித்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இந்தியா கூட்டணிக்கு இது பூஸ்ட், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. மகாராஷ்டிரால எம்எல்சி தேர்தலில் வந்து அவங்களோட தேர்டு கேண்டிடேட் வெற்றி பெற முடியல. 11 இடங்க 12 பேர் போட்டிட்டாங்க. 12வது ஆள் யாருன்னா ஒரு தேர்ட் கேண்டிடேட், எக்ஸிஸ்டிங் எம்எல்சி தான், இருக்கிற சிட்டிங் எம்எல்சி. ஆனால் அவர் வந்து வேற ஒரு உழவர் உழைப்பாளர் கட்சி மாதிரியான ஒரு கட்சியை சேர்ந்தவர். அவருக்கான ஆதரவு கொடுத்தது என்சிபி. ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. 11 இடம், 9 இடம் வந்து ஆளுங்கூட்டணி, 2 இடம் வந்து எதிர்கட்சி. அப்படிதான் வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து கிராஸ் ஓட்டு.
அப்ப கிராஸ் ஓட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட பிரசன்ட் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு டிக்கெட் கிடைக்காது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப சிட்டிங் எம்எல்ஏ என்ன நினைக்கிறான், நமக்கு அடுத்த தேர்தலில் டிக்கெட் கிடையாது, இப்போ வந்து நம்ம வந்து அணி மாறுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அணி மாறாம ஓட்டு போட்டாலும் ஒன்றும் நமக்கு டிக்கெட் கிடைக்க போறது இல்லை, இப்படியான ஒரு மனநிலைக்கு அங்க போயிருச்சு. அதுல ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. நேற்றைக்கு வந்து அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. காரணம், அங்க சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போ வந்து எதிர்கட்சி கூட்டணி, அதுவும் குறிப்பா வந்து உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ், அந்த காம்பினேஷன் வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுல வந்து ஷிண்டே அணியிலிருந்து இடம்பெயர்வார்கள், அதே மாதிரி அஜித் பவார் அணியிலிருந்து இடம்பெயர்வார்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. இல்லைன்னு ஆயிடுச்சு, புஷ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பின்னடைவை இப்ப இந்த ரிசல்ட் வந்து ஈடுகட்டும். இப்போ டாக்கிங் பாயிண்ட் இல்ல டாபிக்கல் ஹெட்லைன் எதுவா இருக்கும்னா, 13 இடைத்தேர்தல்கள், 13 இடைத்தேர்தல், 11 இடைத்தேர்தல்கள் இந்தியா கூட்டணி, இப்படியான ஒரு டாபிக்கல் சேஞ்ச் இதுல வருது. எதுவாக இருந்தாலும் இடைத்தேர்தல்கள் படிப்பினையை ஊட்டுகின்றன. படிப்பினையை அரசியல்வாதிகள் தொடர்ந்து படிக்கிறார்களாங்கிறதுல எனக்கு சந்தேகம். ரைட் சார். தொடர்ச்சியாக வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் தான் வந்து இந்த ஆட்சி நீடிக்காது, இன்னொரு 4-5 மாதங்களில் வந்து கண்டிப்பாக ஏதோ மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போது இடைத்தேர்தலில் வந்து முன்னிலை, அதை தொடர்ந்து வந்து 3-4 மாநிலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த முடிவுகள்லாம் ஒருவேளை பிஜேபிக்கு எதிராக வந்தனா அவங்க சொல்றது நடக்கும் நம்ம நினைக்கலாமா? பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலை எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. என்ன காரணம்னா, எல்லாரும் எம்பி ஆகி ஜெயிச்சு 6 மாசம் 7 மாசம் ஆன உடனே அடுத்த தேர்தலுக்கு யாரும் தயார் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சந்திரபாபு நாயுடுவோ அல்லது வந்து நிதிஷ்குமாரோ அரசை அச்சுறுத்தலில் வைத்துக் கொண்டு தங்கள் மாநிலத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அரசை கவிழ்த்துட்டு மாநிலத்துக்கு நன்மை கிடைக்குமான்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்க வீக் ஆயிடுவாங்க. அப்போ அதுபோக பீகார்ல தேர்தல் வேற, அடுத்த வருஷம் அவங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல். இந்த கூட்டணியில கண்டிப்பாக நீடிக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து நிதிஷ்குமார் இருக்காரு. நாயுடுக்கு எதிரி, அரசியல் எதிரி ஜெகன். அப்போ திடீர்னு ஜெகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல அவர் ஈடுபட மாட்டாரு. எனவே சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிற மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் நடப்பு மத்திய ஆட்சிக்கெல்லாம் பெரிய ஆபத்து இருப்பதாக நான் பார்க்கிறேன். ரைட் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.